Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அப்பாவுடைய வாழ்க்கையில பல சம்பவங்களை தான் விடுதலை பாகம் 2ல வந்து சில காட்சிகளா வச்சிருக்காங்கன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்பாவுடைய வரலாறுக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் நியாயம் சேர்த்திருக்காரா? அவரை மையமா வைத்துக்கொண்டு ஒரு முதுகுத்துண்டு மாதிரி ஒரு உடலுக்கு எப்படியோ அந்த மாதிரி ஒரு அவருடைய கதையை வைத்துக்கொண்டு அவர் மூலமா கதைகளை சொல்ற மாதிரி பல கதைகளை தமிழ்நாட்டில் நடந்த சமகாலம் அவருக்கு முன்னால அவருக்கு பின்னால நடந்து கொண்டிருக்க அரசியலே அத்துணையுமே வச்சிருக்கிறார். வெடி விபத்து நடக்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமா, அடிப்படை அது வந்து இன்னொன்னு அரியலூர் விபத்து ஒண்ணு, இன்னொன்னு வந்து எங்க தென்னந்தோப்புல ஒரு வெடி விபத்து இறந்து 3 பேர் இறந்துடுறாங்க. அது தானா இறந்துடுறாங்க. அது வந்து அதுதான் முக்கியமான எங்க வழக்குக்கும் அதுதான் முக்கியமா நாங்க சரி செல்வதற்கும் அது தொடக்கமா அதுதான் அந்த அமைஞ்சு போகுது. அந்த காட்சியை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த அரியலூர் ரயில் விபத்து என்பது தமிழரசன் செஞ்சது. முழு அளவில் அவர் தோழர்கள் அப்பாவால் உருவாக்கப்பட்ட தோழர்கள் தான். தோழர் தமிழரசனே அவர் வந்து கோவையிலிருந்து அப்போவால் அனுப்பும்போது புலவோட இணைந்து செயல்பட்டுலாம் அனுப்புறாரு. அப்போ ஒரு மாணவர் அவர் வாத்தியார் சொல்லி அந்த பக்கத்துல பொதுவாக ஜனங்கள் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவை வாத்தியார் தான் சொல்லுவாங்க. வாத்தியார் தான் அழைப்பாங்க. ஆமா, அது என்ன விடுதலை படத்துல சொல்ற அந்த வாத்தியார் அதுதான் முக்கியம். எம்ஜிஆர் அந்த காலத்துல ஏழைகளுக்காக வந்து போராடுற மாதிரி சினிமாவில் ரொம்ப பிரபலியமா வந்தார். அந்த தாக்கம் அந்த பகுதியில் என்ன சொன்னா இவர் எம்ஜிஆர் வாத்தியார்னு சொல்லுவாங்க. ஆமா இவர் வந்து உண்மையை நமக்கு வந்து நிக்கிற ஒரு வாத்தியார், இவர் தான் உண்மையான வாத்தியார் அப்படிங்கிறப்ப அந்த பகுதி மக்கள் கொண்டாடினாங்க. வீரப்பனை நான் வந்து தலைவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற. அப்போது ஏன் நீ ஒரு பெரிய போராளி, ஒரு தத்துவத்தினுடைய அடையாளம், நீங்க எப்படி ஒரு கொள்ளைக்காரனை போய் நீங்க வந்து தலைவனாக இருக்கேன்னு சொல்லலான்னு கூட கட்சி தோழர்கள் விஷயம் தெரிந்த தோழர்கள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு எங்க அப்பா அவனுடைய என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி நம்ம என்ன எதிரியை நம்ம பழி வாங்கிட்டோம், அரசு நிர்வாகத்தை என்ன நம்ம சீர்குலைச்சிருக்கோம், ஒன்றும் இல்லை. ஆனா வீரப்பன் அப்படியா, அவன் வந்து மக்களை பலி வாங்கின அதே காவல்துறையில உள்ள அதிகாரிகளையும் சரி நிர்வாகத்தையும் சரி கதிகாலம் கிடைச்சிருக்கான், பல பேரை பழி வாங்கியிருக்கிறான், நம்ம என்ன செய்துட்டோம். அப்போ வந்து அவரை நாம் வந்து தலைவராக ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்குது? சிறையில் எதுவும் குடிமைகள் நடந்திருக்கா? வழக்குகளே கொடுமையான விஷயம் தான். நாங்கள் வந்து எல்லாமே போய் வழக்கு போட்டு எங்களை மாதிரி தூக்கி போடுறாங்க. சிறை வாழ்க்கைங்கிறது குடும்பத்தையே செய்யப்படுத்துறாங்க. ஒரு இயக்கம், அது வெகுஜன இயக்கத்தோட வந்து அவர் தொடர்புடைய ஒரு மதிக்கப்பட ஒரு தலைவராக இருக்காரு. இவரை பின்பற்றி வந்துருவாங்க நிறைய பேர். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நக்சலைட்டுகளின் காட்ஃபாதர் என்று அழைக்கப்பட்ட புலவர் கலியபெருமாள் அவருடைய மகன் திருமிகு சோழ நம்பியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா. விடுதலை பாகம் 1 பாகம் 2 அப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு தான் படமா பேசியிருக்குன்னு பலரும் சொல்றாங்க. குறிப்பாக படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா? அப்பாவுடைய வாழ்க்கையில பல சம்பவங்களை தான் விடுதலை பாகம் 2ல வந்து சில காட்சிகளா வச்சிருக்காங்கன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அப்பாவுடைய வரலாறுக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் நியாயம் சேர்த்திருக்காரா? அதாவது வந்து கதையில எல்லாமே இவருடைய கதைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த அவரை மையமா வைத்துக்கொண்டு ஒரு முதுகுத்துண்டு மாதிரி ஒரு உடலுக்கு எப்படியோ அந்த மாதிரி ஒரு அவருடைய கதையை வைத்துக்கொண்டு அவர் மூலமா கதைகளை சொல்ற மாதிரி பல கதைகளை தமிழ்நாட்டில் நடந்த சமகாலம் அவருக்கு முன்னால அவருக்கு பின்னால நடந்து கொண்டிருக்க அரசியலே அத்துணையுமே வச்சிருக்கிறார். அது வந்து போராட்டம் என்பது போராளிகள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க வந்து மக்களுக்காக போராடுற எவ்வளவு துன்பங்களை அவங்க வந்து தாங்கிட்டு ஒடுக்குமுறைகளை தாண்டிட்டு அவங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தீவிரவாதிகள் முத்திரையை குத்தி அவங்கள ஒதுக்குற தன்மைகளை எப்படி வந்து ஆளுகிற வர்க்கம் வந்து செய்யுது அப்படிங்கிற விஷயங்களை இது அடிப்படையாக அதில் வந்துருது. அந்தந்த விஷயங்கள்ல அதுல இவருடைய கதைகளையும் சேர்த்து வந்து வச்சிருக்க. எந்தெந்த சம்பவங்களை, குறிப்பாக அப்பா வாழ்க்கையில் நடந்த எந்தெந்த சம்பவங்களை படத்தை வெற்றிமாறன் காட்சியா வச்சிருக்காரு? இதுல வந்து இந்த வெடி விபத்து நடக்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமா, அடிப்படை அது வந்து இன்னொன்னு அரியலூர் விபத்து ஒண்ணு, இன்னொன்னு வந்து எங்க தென்னந்தோப்புல ஒரு வெடி விபத்து இறந்து 3 பேர் இறந்துடுறாங்க. அது தானா இறந்துடுறாங்க. அது வந்து அதுதான் முக்கியமான எங்க வழக்குக்கும் அதுதான் முக்கியமா நாங்க சரி செல்வதற்கும் அது தொடக்கமா அதுதான் அந்த அமைஞ்சு போகுது. அந்த காட்சியை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் எடுத்த இந்த போராட்டங்கள், ஜனநாயக போராட்டங்கள், இந்த அறுவடை இயக்கம், அது இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வந்து வச்சிருக்கிறாரு. இதை வைத்துக்கொண்டு மற்ற கதைகளை சொல்றாரு. அதுல வந்து தென்னந்தோப்புல ஒரு நக்சல்பாரி இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் இளைஞர்கள் கல்வியை விட்டு கல்லூரியோட விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ஜாரும் மசிந்தார் சொல்றாரு, விடுதலைக்காக போராடுங்கன்னு சொல்லி. காந்திஜி ஒரு காலகட்டத்தில் அழைச்ச மாதிரி அவர் அழைக்கிறார். அப்ப வெளியே வந்தவர்கள்ல தமிழரசன் கோவையிலேருந்து அப்புவால் இங்கே வந்து புலவரோட வேலை செய்ய சொல்லி அனுப்பப்படுறாரு. அவரோட இணைஞ்சு பணியாற்றுங்கன்னு.
கணேசன் இங்க ஜண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு மாணவர்கள் உள்ள திரட்டி அவர் செய்யறாரு. அவரை கூட சர்ச்சில், கணேசன், காணியப்பன் 3 பேர் அவங்க வந்து இங்க வந்து இப்ப எங்க தென்னந்தோப்புல ஒரு தற்காப்பு நடவடிக்கைகளுக்காக வெடிகுண்டை வந்து அவங்க வந்து தயார் பண்ற நேரத்திலே அது வெடிச்சு போகுது. அவங்க ஒரு மக்கள் போராட்டம், ஜனநாயக போராட்டங்கள் ஈடுகிற போது அவங்களுக்கு பல சங்கடங்கள் ஏற்படுது. அப்போ வந்து தற்காப்புக்காக அதை செய்யணும்னு சொல்லி அந்த இது செய்யறாங்க. அப்போ அந்த இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பிறகு அதான் அந்த அவங்க இந்த வெடி விபத்து விஷயம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது ரயில் குண்டு வெடிப்பு அது போன படங்கள்லயும் கடைசியில வச்சிருப்பாங்க. ஒரு அதே மாதிரி இந்த இதுலயும் அது தொடக்கமா வச்சிருப்பாங்க. அதுல என்ன நடந்தது அப்படிங்கறத வைத்துக்கொண்டு எல்லா கதையும் நகர்த்திருக்கிறார். அதுல என்ன நடந்தது, அதுல புலவர் பாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முழுக்க தோழர் தமிழரசன் திட்டமிட்டு செய்தது. அந்த அரியலூர் ரயில் விபத்து என்பது தமிழரசன் செஞ்சது. முழு அளவுல அவர் தோழர்கள், அப்பாவால உருவாக்கப்பட்ட தோழர்கள் தான். அதுல வந்து தோழர் தமிழரசனே அவர் வந்து கோவையிலிருந்து அப்போவால் அனுப்பும்போது புலவரோட இணைந்து செயல்பட்டுலாம் அனுப்புறாரு. அப்போ ஒரு மாணவர், அவர் கல்லூரி விட்டு வெளியே வரவர் புலவர். அதற்கு முன்பாக இங்க ஒரு வெகுஜன இயக்கங்களை நடத்தினவர். அவர் வந்து விவசாய சங்கம் நடத்தினவர். அதுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில, ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இணைந்து பணியாற்றி அங்கே சக்கராளிகளுக்கு எதிராக போராடிக்கிட்டு, விவசாயிகளுக்காக போராடிக்கிட்டு, கூலி தொழிலாளரும் போராடிக்கிட்டு, அந்த பகுதியில் உள்ள அந்த ஒடுக்குமுறைகளுக்கு அத்தனைக்கும் எதிராகவும், சாதிய வேறுபாடுகளுக்கு எதிராகவும், இந்த இரட்டை கோல முறை எதுக்கிறது, இந்த முடிவெட்டுறதுல வந்து இதை தாழ்த்தப்பட்டவங்களாம் பண்ண முடியாது, அதுக்கு எதிராக போராட்டம், இப்படி எல்லா பணிகளையும் அவர் செய்கிறார். அதிரடியாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து, இப்பெல்லாம் குடிசைகள் எல்லாம் இங்கெல்லாம் அகற்றுறாங்க திடீர்னு. அதே மாதிரி அங்கே அகற்றும் போது அதுக்கு போய் அந்த திரும்பவும் அந்த குடிசையை கட்டி கொடுத்துருக்காரு அவர். அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கைகள், போக்குவரத்து எல்லாமே இருந்ததை பார்த்துட்டு அவரை ஒரு மிக தீவிர செயல்பாட்டாளன்னு கருதி தான் கம்யூனிஸ்ட் கட்சி உடைஞ்சி வெளியே வரும்பொழுது நக்சல்பாரி இயக்கம் தோன்றுது. அதாவது சிபிஎம்ல இருந்து எம்எல் இயக்கம் உருவாகிற சமயம் சொல்றீங்க. அப்பா சிபிஎம்ல இருந்தாங்களா? ஆமா, சிபிஐலையும் இருந்தாங்க, ஒன்றுபட்ட கட்சியிலையும் இருந்தாங்க. அதன் பிறகு சிபிஎம்முக்கு வந்துடுறாங்க. ஓகே. அப்ப அதனுடைய செயல்பாடுகளும் மேற்கு வங்காளத்திலையும் கேரளாவிலும் மாறி மாறி ஆட்சிகள் அவங்க தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்காங்க. சில சீர்திருத்தங்களை அவங்களால செய்ய முடியுத ஒழிய முழு அளவில் அவங்களால செய்ய முடியல. அங்கதான் அப்போ இந்த மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து நிலங்கள் எல்லாம் பறிக்கிறது, நில உடைமையாளர்கள் அவங்க எல்லாம் செய்யறத வந்து எதிர்த்து அங்க போராட்டம் கிளறுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு தவறு பண்றாங்க. அவங்க வந்து அங்க வந்து சிங்கூர்ல நிலம் எடுத்து கொடுக்குறாங்க முதலாளிகளுக்கு. அப்ப அதுக்காக தான் அந்த ஆட்சியை அவங்க பறி கொடுக்க வேண்டியதா போச்சு மம்தாவிட்ட. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நில உடைமையாளர்கள் செய்யக்கூடிய பல நில சீர்திருத்தங்கள் செய்திருந்தாலும் கூட அங்க இப்ப நிர்வாகத்தில் இதை காட்டுறாங்க பாருங்க, அரசாங்கத்தை மீறி நடக்கக்கூடிய பணக்காரருடைய செயல்பாடுகள்லாம் இருக்குல்ல, நிலக்கள செயல்பாடு, அது மாதிரி அங்க நடக்கிறது. அதை எதிர்த்து அங்க உள்ள கிளர்ச்சி செய்யறாங்க. அந்த நக்சல்பாரி இதுல அவங்க வந்து அந்த மீட்டுறாங்க, அந்த அரசாங்கத்தோட அந்த காவல்துறை இது பண்ணி அவங்க அந்த நிலங்களை மீட்கிறாங்க. அது ஒரு பாடமா எடுத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சிபிஎம் தோழர் ஜாரு மசிந்தார், ஒரு மாவட்ட செயலாளர் இருந்ததா கேள்வி. அவர் வந்து அதையே வந்து முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு ஒரு புரட்சிகர இயக்கமா இதை வளர்த்தெடுக்கணும், இந்தியாவில் ஒரு புரட்சி நடத்தணும்னு சொல்லி திட்டமிடுறாரு. அப்போ அதுக்கு சீன அரசாங்கமும் அங்கீகாரம் கொடுக்குது. அதுக்கு அது ஒரு பெரிய வீச்சா வருது. நம்ம அங்க மேற்கு வங்காளம்னா அந்தாண்டு பீகார், ஒரிசா, கேரளா, தெலுங்கானா அப்படி வரும்போது தமிழ்நாட்டுக்கும் அதை நோக்கி வரும்போது தோழர் அப்பு வந்து அந்த இதை வந்து அறிமுகப்படுத்துறாருங்க. தோழர் அப்பு தான் புலவருடைய செயல்பாட்டை பார்த்து அவர் வந்து சரி இதை வந்து நீங்களும் நடத்தணும், இதில் வந்து தீவிரமா சமூகத்தை மாற்றணும்னு சொன்னா அதுதான் தீர்வுன்னு சொல்லி ஒரு 10 ஆண்டுகள்ல புரட்சியை நடத்திடலாம்னு சொல்லி தான் அந்த காலகட்டத்தில் 65, 66 காலகட்டத்தில் அவங்க வந்து செய்யறாங்க. அந்த சமயத்துல தமிழரசனும் வெளியே வராரு. புலவரை கூட கலந்து செய்யுங்கும்போது புலவருடைய அந்த முன்கூட்டி செயல்பாடுகள்லாம் அவர் பார்க்குறாரு. அப்போ வந்து அவருக்கு வேற திறமிக்க செயல்கள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வாத்தியார்னு சொல்லி அந்த பக்கத்துல பொதுவா ஜனங்களை அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவை வாத்தியார் தான் சொல்லுவாங்க. வாத்தியார் தான் அழைப்பாங்க. ஆமா, அது என்ன விடுதலை படத்துல சொல்ற அந்த வாத்தியார் அதுதான் முக்கியம். அதுல என்னன்னா 2 விஷயம். அதுல வந்து என்னன்னா எம்ஜிஆர் அந்த காலத்துல ஏழைகளுக்காக வந்து போராடுற மாதிரி சினிமாவில் ரொம்ப பிரபல்யமா வந்தார். அந்த தாக்கம் அந்த பகுதியில் என்ன சொன்னா இவர் எம்ஜிஆர் வாத்தியார்னு சொல்லுவாங்க. ஆமா, இவர் வந்து உண்மையை நமக்கு வந்து நிக்கிறவரு வாத்தியார், இவர் தான் உண்மையான வாத்தியாரு அப்படிங்கிறப்ப அந்த பகுதி மக்கள் கொண்டாடினாங்க. அந்த பேரை வச்சது சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் அவர் வாத்தியார்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அது மாதிரி
அது மாதிரி அப்படி அவரை போலவே நாமும் வரணும், அவருக்கு கீழே நம்ம பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள், அவற்றை அனுபவத்தை பெற்றுக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தமிழரசன் இணைந்து அவர் பணியாற்றுறாரு. ஓகே அப்படிதான் அவர்களுக்கு இடையில அந்த உறவு வந்து ஏற்படுது நக்சல்வாரி ஓகே இயக்கத்துல வந்து. குறிப்பா அப்பாவை வந்து புலவரை வந்து நக்சலைட்டுகளின் காட்ஃபாதர்னு ஜூனியருடன் பத்திரிகையில ஒரு சிறப்பு கட்டுரையாவே எழுதியிருந்தாங்க. அதை வந்து ஆர்கிஎஸ்ல போய் நாளையும் படிக்க முடிஞ்சது. ஏன் அப்பாவை வந்து நக்சலைட்டுகளின் காட்ஃபாதர்னு சொல்றாங்க? அது மூலவர்னு வரும்போது இங்க 3 பேர் தான் நம்ம முக்கியமானவர்களா சொல்லணும். அதுல வந்து பிரபலியமான தலைவர்களா கோவை அப்பு அவர் தான் மூலமா இருந்து இது பண்றாரு. அவர் வெள்ளாற்றங்கரையில இதுல வச்சு இது பண்ணிடுவாங்க, கொலை செய்திருவாங்க. அவங்கள வந்து காவல்துறை வந்து சுட்டு கொலை பண்ணிடுவாங்க. இதுல வேலூர் ஆற்றுல வச்சு பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் புலவர் இங்க வந்து கோதண்டராமன் சொல்லி ஏஎம்கே ஏஎம்கேவையும் வந்து அவங்க தான் முக்கிய முன்னணியா இருந்தாங்க. இவங்க தொழிலாளர் மத்தியில ஒரு பரப்புரையை செய்யறதுல மிக கட்டமைப்பு உள்ள ஒரு திறமையான தோழர் அவரு. ஓகே அவர் பின்பற்றி தான் குச்சேலர்லாம் வந்து இங்க வந்து பெரிய இதெல்லாம் இதெல்லாம் தொழிற்சங்கம்லாம் கட்டியிருக்காங்கன்னு தொழிற்சங்கங்களை நினைக்கிறேன். கட்டி இது பண்ணார். அதுல வந்து மூலவர்னு வரும்பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயிகள் பகுதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நெய்வேலி வந்து தொழிலாளர் நிறைந்த பகுதி. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் மாணவர்கள் திரண்ட பகுதி. அது மாதிரி அந்த பகுதிகளில் இந்தாண்ட தஞ்சை பூமி முழுக்க முழுக்க விவசாயிகள் பூமி. இந்தாண்ட அரியலூர் மாவட்டம் பண்ண முந்திரிக்காடு மிக வறுமையை நிறைந்த ஒரு பூமி. அது மாதிரி அந்த பகுதிகளில் இதுக்கு முன்னால சோழர்கள் ஆண்ட பகுதி, அந்த பகுதியில் படை வீரர்கள் பூரா அந்த அரியலூர் மாவட்டங்கள் ஜெயங்கொண்டம் அந்த பகுதியில் தான் அதிகமாக இருந்தவங்க. அங்கே வறுமையும் அதிகமாக உண்டு. இந்த மாதிரி ஒடுக்குமுறைகளும் நிறைய உண்டு. அந்த எல்லாருமே ஏழைகள்னாலும் கூட அதில் சாதிய ஒடுக்குமுறைகள்லாம் உண்டு. அங்கே நிறைய அந்த வேறுபாடுகள்லாம் நிறைய உண்டு. அதுக்கு முன்னோர்களாக அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கூர் ஆறுமுகம் சொல்லி அவர் வந்து ஒருத்தர் வந்து அதில் வந்து நாட்டார்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இது மாதிரி அங்கே உள்ள நில உடைமையாளர்கள் எடுத்து நிறைய வந்து இது பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் காவல்துறையில் தேடப்படும் போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து இது பண்ணியிருக்காரு. அவர் ஒரு வீரதீரமிக்க ஒரு இதாக இந்த பகுதி மக்களால் கொண்டு அதுக்கு நிகராக வந்து அதுக்கு அடுத்தது புலவரை அதே மாதிரி அவங்க வந்து கொண்டாட இது பண்ணாங்க. தமிழர் சினிமாதன் பிறகு அவருடைய பிரதிநிதியை பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு பார்வை வந்து பொதுமக்கள்ல அதுதான் அந்த ஒரு வாதியாருங்கிற இதை வந்து பின்னால வந்து அவருக்கு வந்து ஒரு வழக்கமான ஒரு சொல்லா போகுது. அதை இதுல சொல்லாடல பயன்படுத்தி. படத்துலயும் கூட விஜய் சேதுபதி வந்து சமூக பிரச்சனைக்காக மக்களுக்காக வந்து அரசு பணியை விட்டு, அதாவது ஆசிரியர் தொழிலை விட்டு முழுக்க முழுக்க களப்பணிக்கு வராரு. அதே மாதிரிதான் அப்பாவும் ஆசிரியர் பணியை தலைமுழுக்கிட்டு தான் அரசியல் பணிக்கு வந்தாங்களா? ஆமா ஆமா, அவர் மாணவரா இங்க புலவர் படிக்கிறார் இங்க நம்ம இதுல மயிலத்துல. அங்கே வந்து அந்த காலகட்டத்தில் அவருக்குன்னு ஏற்படக்கூடிய சில அனுபவங்கள் படிக்கிற காலகட்டத்தில் இந்த சமயம் இப்போ இதெல்லாம் அப்போல்லாம் வந்து 45 அதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த சர்ச்சைகள் இருக்கும், தத்துவங்கள் அது விவாதங்கள் இருக்கும். அதில் வந்து அந்த கல்லூரியை பொறுத்தவரைன்னா இது வழிபாடு உடையது அந்த குறியை போட்டுட்டு வரணும் அவங்க சொல்லும்போது அதுக்கு மாறுபட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தன்மையில் நம்ம இன்னொரு மத குறியீடை போடணும்னு ராமம் போட்டு இவங்க போவாங்க. அங்கே வந்து எப்பா நீ பட்டையே போடலான்னு போடலாம் ராமம் போடாதுன்னு சொல்லி அவங்க அப்படி அந்த கல்லூரி நிர்வாகத்தை வந்து ஒரு மாற்றி அமைச்சு அதில் ஒரு வெற்றியை அவர் அடைகிறாரு. அதே மாதிரி அங்கே ஒரு கிளர்ச்சி இதை மாதிரி அது மாதிரி அதை விட்டுட்டு திரும்ப திருவையார் கல்லூரியை போய் திரும்ப அதே புலவர் பட்டத்தை முடிக்கிறதுக்கு அங்கே போகிறாரு. அங்கே அதே மாதிரி ஒரு சில சிக்கல்களை அவர் சந்திக்கிறாரு. அங்கே வந்து என்னென்னா அதிகமாக பிராமணர்கள் அந்த பகுதியில் ஆரம்பத்தில் இருந்தது இல்லை, உலகம் பூரா பரவிட்டாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு தனி விடுதிகள் இருக்கும்பொழுது அந்த இதில் வந்து ஒரு வெளியில் இருந்த வராண்டாவில் வந்து தண்ணியை எடுத்து குடிச்சிருவார். ஒரு மருந்து உடம்பு சரியில்லை மருந்து எடுத்து குடிக்கும்போது தண்ணி எடுத்து குடிக்கும்போது குடிச்சிருக்காருன்னா அதை அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கல்லூரி நிர்வாகம் அவர் தண்டிக்கும் பொழுது அங்கே ஒரு கட்டமைப்பு மாணவர் புத்துலக சிற்பம் மாணவர் அமைப்பை கட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே நடத்தி அங்கே வந்து இது மாதிரி வீரமணியெல்லாம் அந்த காலத்தில் அங்கே வரவழைச்சி வெள்ளாற்றங்கரையில் கூட்டம் நடத்துகிறாங்க. அங்கே நிறைய கல்லடி அது இது மாதிரி இதெல்லாம் எதிர்ப்பு கொண்டு அப்போ அந்த மாதிரி கிளர்ச்சிகளை ஒரு எதிர்ப்பை வந்து நான் பதிவு பண்ணக்கூடிய வராரு. அதை முடிச்சிட்டு வரும்பொழுது தான் அவர் வந்து புலவராக வரும்பொழுது பொன்பரப்பிக்கு வராரு. முதல்ல பொன்பரப்பிக்கு ஆசிரியர் அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, தமிழரசன் ஊருக்கா? ஆமா, ஓகே. தமிழரசனுடைய தாயார் ஊர் அது. அவரு தமிழரசன் பிறந்து வளர்ந்தது. அவங்க மாமா வந்து பாரி வந்து எங்களுக்கு எல்லாம் உறவினர் தான். அவர் மூலமா தான் கொண்டு வந்து எங்க அப்பாவிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. எங்க அப்பா அவரு தமிழரசனை வந்து அவர் அப்பு மட்டும் இல்ல, அவரு தம்பி என்னென்னமா பேசுறான் தத்துவம் என்னன்னு எங்களுக்கு புரியல. இது பார்த்து அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு போறாரு அவரு. சரி நான் தம்பியை நான் பாத்துக்கிறேன்னு இவர் சொல்லிட்டு என்னன்னு சொன்னா இவர் பேசும்பொழுதுதான் இவர் முழுக்க இவர் இதை மாதிரி ஒரு இடதுசாரி சிந்தனையோட ஒரு புரட்சி செய்யறதுக்கு வந்திருக்காருன்னு தெரியும் போது முழு அளவில் இவருக்கு தெரிஞ்ச தகவல்களை கூட்டுறாரு. இவரை கூட உடன் இருந்தபடி எல்லாமே அவர் செய்யறாரு. அவர்
குறிப்பா அந்த திரைப்படத்துல வந்து அந்த சர்க்கரை ஆலையில ஒரு தொழிற்சங்கம் கட்டி ஒரு போராட்டம் எல்லாம் முன்னெடுப்பாங்க. அது அப்பா வாழ்க்கையில நடந்த சம்பவமா அது? ஆமா. பின்னாடத்துல சர்க்கரை அருணா சர்க்கரை ஆலைன்னு ஒரு ஆலை இருந்தது. அந்த ஆலையில விவசாய சங்கமும், தொழிலாளர் சங்கத்தையும் இவர் கட்டமைக்கிறாரு. அப்ப விவசாயிகளுக்கு சரியான ஒரு விலைகளை கொடுன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. இவர் வந்து அந்த பகுதியில ஏற்கனவே வெகுஜனங்களால அறியப்பட்டவர் அப்படிங்கிறதால நல்ல ஆதரவு இவருக்கு கிடைக்குது. அது ஆலை நிர்வாகத்துக்கு பெரிய சங்கடங்களை கொடுக்குது அவங்களுக்கு. தொழிலாளர் பிரச்சனைகளுக்கு அதே மாரி ஊதிய உயர்வு சரியா குடுக்கணும். அவங்களுக்கு உள்ள அந்த சலுகைகள, நேரங்கள, பணி நேரங்கள சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் எடுக்கும் பொழுது நல்ல ஆதரவு கிடைக்கிறத எதிர்கொள்வதற்கு முதல்ல இவர்ட்ட சமரசம் வந்து பேசி பார்க்குறாங்க அவங்க. எங்க அப்பா எந்த சமரசம் போல. எந்த சமரசம் இருந்தாலும் எங்க தனிப்பட்ட முறையில வாழ்க்கைகளுக்காக நீங்க செய்யறத நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வந்து நீங்க இப்போ வெகுஜனங்கள்ட்ட குடுங்க நேரடியா அப்படின்னு சொல்லி அப்பலாம் மறுத்துருவார். அப்ப அவர கொலை செய்வதற்கான ஒரு திட்டங்கள்லாம் கூட ஆளும் இதுல உடைய துணையோட அவங்க நிர்வாகங்கள்ல அதுல திட்டமிடுறாங்க. அப்போ அதுக்கு மிக கடுமையான போராட்டங்கள் அந்த போராட்டங்கள்லாம். ஓகே, ஓகே. இதுலலாம் கூட அந்த ரயில்வே கேட்லாம் போட்டு சாவியெல்லாம் தூக்கி கடைசிடுவாங்க. ஓகே. அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு விளைவுகளை மக்கள் ஏற்படுத்துச்சு. வந்து அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய துணையா இருந்திருக்காங்களா அந்த காலங்கள்ல? ஆமா, ஆமா, ஆமா. துணையா இருந்தாங்க. நாங்க சிறைக்கு போன பிறகு கூட எங்களுக்கு துணையா இருந்தாங்க. ஓகே. அதனால அந்த அறுவடை இயக்கங்கள்லாம் நடத்த முடிஞ்சது. அறுவடை இயக்கங்கள்லாம் இப்ப நிலக்கிழாருடைய இதுல போயி வாங்க நீங்க கூலி உயர்வுக்கு என்ன இருக்கு நம்முடைய நீங்க உங்களுக்கு உழைப்புல விளைஞ்சது எடுத்துக்கிட்டு கொடுங்கிற மாதிரி அறுவடை இயக்கங்களே இவங்க இந்த அடுத்து நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இவங்க வந்து கட்சிக்காரங்களை பாதுகாப்பா நிக்க வச்சு ஓகே. இதுவும் படத்துல ஒரு காட்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். காட்சியா இருக்கு. உண்மை உண்மை இது ஓகே. சம்பவங்கள். அதாவது தொழிலாளிகள் அவங்களுக்கான கூலியை எடுத்துக்கிட்டு தான் முதலாளிகள் கிட்ட வந்து அந்த நெல்லை கொடுப்பாங்களா? அது மாதிரி வந்து அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போடுவாங்க இவங்க. அது ஒரு விஷயம். ஓ. இவங்க பொறுத்த இவங்க அறுவடை இயக்கத்துல ஓகே. தஞ்சை மாவட்டத்துல அந்த மாதிரி அறுவடை இயக்கத்து கூலிக்காக போராடுறாங்க அவங்க. அதையும் அந்த காட்சியில பதிவு இந்த பண்ணிருக்காங்க. கீழ்வெண்மணி அந்த சிலை அந்த வந்து ஒரு அதுக்காக முக்கியமான தான் வந்து அவங்க வந்து கேள்வி கொளுத்திடுவாங்க அவங்க. அதையும் அந்த இதுல பதிவு பண்ணியிருக்கிறார். அதை தாண்டி அதுக்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா அங்க உள்ள அந்த கூலி தொழிலாளர்களை, குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களை மிக கடுமையா அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆட்படுத்துறது அப்படிங்கிற ஒரு போக்குகளை காட்டுறாங்க. மேலும் மாறாக்க போட முடியாது அங்க வந்து. அது மாதிரிலாம் தனி மாவட்டத்துல மிகப்பெரிய கொடுமைகள்லாம் இருந்தது. அதை இரணையன், களப்பால் குப்பு இது மாதிரி தோடர் மணலி கந்தசாமி போன்ற அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் அதை எதிர்கொண்டு பலியுமானாங்க அவங்கெல்லாம். ஓகே. அந்த மாதிரி காட்சியும் கூட இணைச்சிருக்காரு இந்த அறுவடை இயக்கத்தோட. அதையும் தொடர்புபடுத்தி ஒரு இதோட இன்னொன்னு தொடர்புபடுத்தி நிறைய ஓகே, வரலாற்று ஓகே. சம்பவங்களை பதிவு பண்ணியிருக்கிறார். ம், ம். அது இந்த சமகால போராட்டங்களையும் பதிவு பண்ணியிருக்காரு. அது மாதிரி இன்னும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து காட்டியிருப்பாரு. காட்டிட்டு பார்த்தாக்க முதலமைச்சர் இங்க சொல்லுவார், அடப்பாடி எனக்கு தெரியல, எனக்கு தொலைக்காட்சி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவார். அதே மாதிரி பாருங்க இதுல வந்து அங்க வந்து சுட்டுடுவானுங்க. காவல்துறை அவரை பிடிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அதுல உள்ள ஒரு அதிகாரி வந்து பிடிச்சிட்டு சுட்டுவிடுவான். அவன் மேல அனுமதி இல்லாமல சுட்டுட்ட பிறகு திரும்ப இவங்ககிட்ட சொல்லுவான் சுட்டுட்டேன்னு. அப்ப பாரு முதல்ல வந்து சுடலைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவன் பத்திரிகைகள் அறிக்கை கொடுத்துருவானோ. பட் சுட்டாங்க பிறகு அதுக்கு என்ன பண்றது? சரி ஓகே. ஒரு அரசு ஒரு அரசு எப்படி இயங்குங்கிறத படத்துல காமிச்சிருக்காங்க. அவன் திரும்ப அமைச்சருக்கு சொல்றான், எங்களுக்கு தெரியாம இப்படி பண்ணிவிட்டியே ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணும் பொழுது ஜனங்களுக்கு நாங்களே பதில் சொல்லணும். ஓகே. என்ன பண்றேன்னு அவன் திரும்பும்போது அப்போ வந்து அவன் அதிகாரி வந்து அதுக்கு ஒரு சமாதானம் அவன் சொல்றான். படி வந்து அவரு ஓகே. இருக்காரு அப்படிங்கன்னு நம்ம ஒரு கதையை கட்டி விட்டுருவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீரப்பன் மலை வாழ் மக்கள் மத்திய சுற்றி வளைச்சி காட்டுகளை ஏறுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரப்பனை வந்து பிரதிபலிக்கக்கூடியது. அங்க வீரப்பன் தமிழ் தேசிய கொடியை ஏற்றிடுவார். தொடர் புலவரால் உருவாக்கப்பட்ட 4வது தலைமுறைகள் தொடர் மாறன் போன்றவர்கள்லாம் அங்கெல்லாம் போய் அங்கே தங்கி இருந்து அவருக்கு ஒரு தமிழ் தேசிய உணர்வுகளை ஊட்டி விடுதலைக்காக தமிழ் இன விடுதலைக்காக போராடுறதுங்கிற அடிப்படையில் அவர் வந்து அந்த கருத்தியல் அரசியலை தயார்படுத்தி கொடிகளே அங்கே ஏற்றிடுவாங்க. தமிழ் தேசிய கொடியை ஏற்றுவாங்க காட்டுக்குள்ளாரியே. அவர் இருந்த வழியும் இது சொல்லுவாங்கல்ல, அவங்க இந்த பெங்களூருக்கு அரங்க யாருங்க ஆளும் உள்ளார் நுடையிறதுலன்னு சொல்லிட்டு எல்லைன்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லை பாதுகாப்பாளர் அவர் கடைசி நேரத்துல அப்பா ஏன் வீரப்பனை போய் பார்த்தாரு? இல்லை அதான் விடுதலை ஆகி இவங்க வந்து எங்கள் அப்பா வந்து தலைமுறைக்கு பிறகு வராங்க. வந்த பிறகு அவர் வெறும் விவசாய சங்கமாக இருந்து கொண்டு பல்வேறு ஜனநாயக போராட்டங்களை ஆதரிக்கக்கூடிய நிலையில் இவங்களுக்கு இந்த இயக்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக இருந்துக்கிட்டு செயல்படுற காலகட்டத்தில் வீரப்பனுடைய செயல்பாட்டை பார்க்குறாங்க. அவர் வந்து யார் தனக்கு பின்னால் வந்து ஒரு அதிதீவிர செயல்களையோ ஒரு போராட்டத்தை செய்கிறாங்களோ உச்சகப்பட்டமாக ஜனங்களுக்காக அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர் எங்கள் அப்பாவை பொறுத்தவரை. அந்த அடிப்படையில் தான் தமிழரசனையும் இவர் சிறைக்கு போன பிறகு ஒரு இயக்கம் தனி இதுக்குன்னு இயக்கம் கட்டணும். அந்த இயக்கத்தை வந்து தமிழ்நாட்டுக்குன்னு நம்ம வந்து இது பண்ணணும். தேசிய உரிமை முழுமையான விடுதலைக்கான ஒரு களமாக கட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த ஊட்டல் வந்து அந்த மாதிரி ஊட்டல் தான் எங்கள் அப்பா அவங்க செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இவர் வீரப்பன் மேலே அவருக்கு அந்த சமயத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுது.
அப்போ வந்து நான் வீரப்பனை நான் வந்து தலைவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற. அப்போ ஏன் நீ ஒரு பெரிய போராளி, ஒரு தத்துவத்தினுடைய அடையாளம் நீங்க எப்படி ஒரு கொள்ளைக்காரனை போய் நீங்க வந்து தலைவனாக இருக்கேன்னு சொல்லலான்னு கூட கட்சி தோழர்கள், விஷயம் தெரிந்த தோழர்கள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கு எங்க அப்பா அவனுடைய என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி எடுத்துக்குவோம், நம்ம வந்து அது மாதிரி செய்திருக்கோம், எவ்வளவு பேர் பலி கொடுத்துருக்கோம், நம்ம என்ன எதிரியை நம்ம பழி வாங்கிட்டோம், அரசு நிர்வாகத்தை என்ன நம்ம சீர்குலைச்சிருக்கோம், ஒன்றும் இல்லை, நம்ம பலி கொடுத்ததோட சரி. ஆனா வீரப்பன் அப்படியா, அவன் வந்து மக்களை பலி பலி வாங்கின அதே காவல்துறையில உள்ள அதிகாரிகளையும் சரி நிர்வாகத்தையும் சரி அதிகாரம் கிடைச்சிருக்கான், பல பேரை பழி வாங்கியிருக்கிறான், நாம் என்ன செய்துட்டோம். அப்போ வந்து அவரை நாம் வந்து தலைவராக ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்குது. வால்மீகி ராமாயணத்தை வால்மீகியை நம்ம வந்து கொண்டாடலையே, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் அந்த எதிர்தற்கெல்லாம் வந்திருக்கு. அப்படி அந்த அடிப்படையில் தான் வீரப்பன் மேல அவருக்கு மரியாதை. வீரப்பனும் வந்து அதுக்கு பிறகு புலவரை அறிந்து புலவர் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையோட ஒருத்தர் பேர் உள்ள மதிப்பு, அந்த செயல்பாடுகள் தான், சமூக செயல்பாடுகள் தான், அரசு நிர்வாகத்தை எதிர்த்து நின்னதனுடைய தன்மைகள் தான் இவங்க புலவருக்கு வந்தது. இவர் ஏற்கனவே போராடினவர், மரண தண்டனை எதிர்கொண்டவர், மக்களுக்காக நின்றவர், சரி சென்றவர்னு அவனுக்கு ஒரு மரியாதை வீரப்பனுக்கு ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக நக்சல்பாரி இயக்கத்துல புலவர் போயிட்டாரு, பல சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் ஒரு நக்சல்பாரி இயக்கத்தை விட்டு வெளியேறி தமிழ்நாடு ஒரு புதுமை கட்சியும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாங்க? அதற்கான பின்னணி என்ன வந்துச்சு? கட்சியும் ஆரம்பிச்சாச்சு, அதே போல அந்த கட்சிக்கான ஒரு ஆயுத பிரிவையும் தமிழ்நாடு விடுதலை படையும் ஏன் உருவாக்கி இருக்காங்க? அப்போ வந்து நக்சல்பாரி இயக்கத்தில் ஈடுபடுகிற பொழுது வந்து வெடிவிபத்து ஏற்படுது, தொடர்ந்து மடி தலைமுறை வேண்டியிருக்கு. அதை தொடர்ச்சி அந்த வழக்கை பதிவு செய்த ஆட்களை கொலை பண்ணிடுறாங்க. அதில் தான் எங்களை குடும்பத்தினங்கள 7 பேர் ஒரே சமயத்தில் சிறைப்படுத்துறாங்க. ஒரு பொய் வழக்கு அது. அதில் தான் அப்பாவுக்கு மரண தண்டனை கிடைக்குது, எங்கள் அண்ணனுக்கு மரண தண்டனை கிடைக்குது, எங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை கிடைக்குது. எங்கள் அண்ணனுக்கு பின்னால் ரத்து பண்ணிடுறாங்க ஹைகோர்ட்டில். எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நடிக்குது. அதில் வந்து அவர் மன்னிப்பை கேட்காம இருந்துடுறாரு. ஏன்னா அன்றைய கொள்கையில் வந்து இது வந்து ஒரு முதலாளித்துவ நீதிமன்றம். இது ஏழைகளுக்கு போராடக்கூடியவர்களுக்கு ஏழைகளுக்கான இதை கொடுக்கற நியாயத்தை கொடுக்காது. இப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பிரிட்டிஷ்காரன் அதிகாரிகளுக்கு ஒரு இது நீதியும் நம்ம இந்திய போராளிகளுக்கு ஒரு நீதியுமா தான் அவங்க வந்து வழங்கினாங்க. அதே மாதிரி இதில் வந்து அப்படிதான் ஏற்பட்ட பணக்காரோட நீதிமன்றமாக தான் இருக்குது. இதில் நான் வழக்காட மாட்டேன், அது கட்சியினுடைய முடிவுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டு கொடுத்தா நான் வந்து நான் மன்னிப்பு கேட்டேன்னா இது வந்து என்னுடைய கொள்கை விட்டு கொடுத்தா ஆகும்னு சொல்லி உறுதியாக இருப்பார். அந்த மாதிரி அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனாக்கா அந்த இப்போ மரண தண்டனை அந்த மாதிரிலாம் எதிர்கொண்டு அவர் நிற்கிறார். அந்த அழித்தொழித்தல்ங்கிறது ஆரம்பத்தில் நக்சல்பாரி இயக்கத்தில் தனிநபர்கள் அழித்து ஒழிக்கிறதுங்க மாதிரி இருந்தது. அதை கட்சியை பின்னால் அது பலன் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க, பின்வாங்குறாங்க. இவர்களும் அதை சொல்றாங்க, பின்னால் அந்த காட்சியில் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம தனிநபர்கள் அழித்து ஒழிக்கிறது ஒரு இது இல்லை. அப்போ அந்த தமிழ் தேசிய இயக்கத்துக்கான அந்த சூழல் வருது. நீங்க கேட்டது நான் சொல்றேன், தமிழ் தேசிய இயக்கத்துக்கான சூழல் அப்போ அந்த அடிப்படை தான் வருது. அதை வந்து விவாதிக்கிறாங்க, கட்சிக்குள்ளார வைக்கிறாங்க. இவங்க விவாதிக்கிறாங்கன்னா கட்சி விட்டு நீக்கிறாங்க. எங்கள் அப்பாவையும் அவர் ஒரு மாவட்ட இளைஞர் அணி பொறுப்பில் இருப்பார். எங்கள் அப்பா மாநில அளவில் ஒரு துணை தலைவராக அவர் இருக்கிறாங்க, பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதனால வந்து மேலே விவாதத்துக்கு கொண்டு போகிறது எங்கள் அப்பா தான் கொண்டு போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு கட்சி விட்டு நீக்கிறாங்க. அப்போ இவங்க தனி கட்சி அமைக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க, தனி கட்சி அமைக்கிறாங்க. அதுக்குள்ளாரையும் சில சிக்கல்கள் இருக்குது, அதில் இருந்தது. அது வந்து இதை வந்து தமிழ்நாடு இது நம்ம பண்ணோம்னா கூட பிற மாநில கட்சிகளுடைய துணையோட நம்முடைய இயக்கத்தினுடைய அந்த இது அகில இந்திய செய்யணுங்கிற மாதிரிலாம் கருத்தோட்டம் இருந்தது இதை நக்சல்பாரி இயக்கத்தினுடைய. முதல்ல அந்த நிலைப்பாடுகளில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தோடு தான் தமிழரசன் இருந்தார். அப்படி அவருடன் இருந்த தோழர்கள் தர்மலிங்கம் போன்றவர்கள் எல்லாமே இல்லை, இது புலவர்களுடைய இதுதான் சரியா இருக்கு, நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்ன மாதிரி பேசும்போது எல்லாம் கலந்து செய்யலாம்னு தமிழரசன் அந்த கோட்பாட்டு வராங்க. அப்படிதான் 2 பேரும் இணைஞ்சு கட்சியை ஆரம்பிக்கிறது திட்டமிடுறாங்க. அப்போ நாங்க சிறையை விட்டு நாங்கள் வெளியே வந்த சமயத்துல இந்த மாநாடு நடத்துறோம், இந்த மாதிரி இது நடக்குது. அதுக்கு முன்னால் எங்க அப்பா சிறையை விட்டு போன சமயங்கள்லயும் சரி, அதுக்கு பிறகும் சரி, ஒரு வலிமையான கட்டமைப்பை கட்டுவதற்கான ஒரு இளைஞரா தமிழரசன், அவர் நம்ம சுந்தரம் போன்றவர்கள் நிறைய பேர் அதில் அங்கே அந்த ஈடுபடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தருமபுரியில் தமிழ்வாணன், நம்ம பாலன், இவங்கெல்லாம் இந்த பகுதியில் ஈடுபடுறாங்க. அந்த அந்த இதில் தான் அவங்க தமிழ் தேசிய கருத்தியலுக்கு வந்து வந்துடுறாங்க. அதுதான் காரணம். இதெல்லாம் தேசிய மக்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யலை, நம்ம தேசிய மக்கள் வந்து இன அழிப்பு செய்யப்படுற நேரத்தில் பேசாமல் வேடிக்கை பார்க்குறாங்க, அதை இந்திய அரசாங்கமே செய்யுது, அப்போ நமக்கு வேணும், அதை எதிர்ப்பு காட்டுறதுக்கு நம்ம அது வேணும்னா அதுதான் அந்த முடிவுக்கு வர்றது காரணமே அதுதான். இலங்கை பிரச்சனையின் போது மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்தை திசை திருப்பணும், அதன் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அரியலூர் விபத்து என்பது நடக்கப்படுது. குறிப்பாக அதுல புலவருக்கு உடன்பாடு இருந்துச்சா? தமிழரசன் தான் பண்றாரு, புலவருக்கு அந்த உடன்பாடு இருந்துச்சா? இல்லை, அவர் என்னன்னு சொன்னா, அவர் வழிகாட்டுதலோட அந்த சமயத்தில் இருந்தார். ஜாமீனில் வெளியில் நாங்கள் வந்து இருந்தோம்.
எல்லா வழியை மட்டும் அவற்றை தகவல் வரும்பொழுது சொல்லிடுவார். இது வந்து அது வந்து எதிர்ப்பு காட்டுவது சரி, காட்டி தான் ஆகணும். அதில் வந்து அவருக்கு ஆனா எந்த அப்பாவி மக்கள் மாறுபாடும் இல்லை. இறந்துட்டாங்களே. ஆனால் மாறுபாடு எதுவும் இல்லைனாலும் கூட கவனமாக செய்யுங்கன்னு சொன்னார். கவனமாக செய்யுங்க, ஏதாவது பொதுமக்கள் பாதிக்கிற மாதிரியோ மற்ற இதை வந்துடக்கூடாது, அதில் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருந்தார். அது ஒன்று தான் அவர் சொன்னது. மற்றபடி அதில் ஒரு மாறுபாடுகள் அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் வரல. ஏன்னா இதில் சில மாறுபாடுகள் வருதுன்னு சொல்லி சொன்னாக்க, இப்போ வங்கி பறிமுதலுக்கு அவர் திட்டமிடுறார். அதை வந்து கட்சியில் உள்ள சில இளைஞர்களே இது அந்த பகுதியில் அந்த ஊரில் உள்ளவங்க எதுக்குறாங்க. அவர் பொன்பரப்பி அவர் பிறந்த ஒரு நாள் கூட அங்கே கட்டமைப்பு உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. அவங்களுக்கு அதில் உடன்பாடுகள் அந்த இடத்த செய்யறதில்ல. இவர் கட்சி பொதுச் செயலாளர் அதில் ஆகின பிறகு தமிழ்நாடு பூரா சுத்தக்கூடிய ஒரு இளைஞராக ஒரு அமைப்பு தலைவராக போகும்போது அந்த பகுதியில் இருந்த தோழர்கள் அதை வந்து வேணான்னு அவங்க கருதுறாங்க. அதுக்கு வந்து 2 முயற்சிகள் எடுத்து அதை தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. வங்கிகளை பறிமுதல் பணம் வேணும் இயக்கம் நடத்துறதுக்கு அப்படின்னு வரும்பொழுது வட இந்தியாவில் வந்து இங்கே நிறைய சுரண்டல் செய்கிறாங்க. வந்து வட்டி கடை விட்டுட்டு பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்க தான் அதிகமாக நகை கடை இந்த வட்டி கடையெல்லாம் வச்சிருக்கிறது பார்த்தா அதை நீங்கள் பறிமுதல் பண்ணுங்க, அதில் கொஞ்சம் நீங்கள் எடுங்க. அது பெரிய வழக்காக பதிவானாலும் கூட நடவடிக்கைகள் இருக்காது. இப்படிலாம் மாற்று வழி சொன்னால் அதில் வந்து அவருக்கு கொஞ்சம் மாறுபட்டு அவர் அந்த நடவடிக்கைகள் ஈடுபடுறாரு. அதை வந்து அது மாதிரி 1-2 சம்பவங்கள் இருக்கலாம் அந்த இதில். அதனால இதிலெல்லாம் அவர் மாறுபட்டு இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயங்கள்ல இதுக்கு முதல் ஆதரவு கொடுக்கணுங்கிற நிலைப்பாட்டில் தானே புலவரே வராரு. அதில் அந்த விஷயத்துல அவர் மாறுபடுறாங்க. அதை என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, காவல்துறையில் என்ன நினைக்கிறாங்க, இந்திய அரசு என்ன நினைக்குதுனாக்க, இவர் இங்கே இதை மாதிரி எதிர்ப்பு நிலையில வந்து வெடிகுண்டு வச்சு இது பண்ண தகர்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இந்திய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் எதுக்குறாங்க. படையை ஒன்று ஏற்கனவே கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் தமிழரசன் மூல காரணமாக இருக்காரு. இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து ஒரு குறி வச்சிடறாங்க. அவரை வந்து இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணணும்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. எங்கப்பா எப்படி பெரிய வளர்ச்சியாக வராரு, இவரை தடுக்கணும், இந்த இயக்கத்தை வளர்க்கணும் தான் எங்கள் குடும்பத்தோட எங்களை சிறையில் எங்களை அந்த காலகட்டத்தில் செய்கிறாங்க. அப்பாவும் சரி தமிழரசனும் சரி ஒரு கட்டத்துல மிக புகழின் உச்சிக்கு போறாங்க. எந்த காலத்துல வந்து 2 பேரும் நிர்மூலமாகுது இந்த அரசுங்கிற ஒரு கட்டமைப்பு? எந்த காலகட்டம் அது? இல்லை, இந்த இதுலேயே கொஞ்சம் சேர்வு விளைவு ஏற்பட்டுப்படுது. எங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னால், அந்த வெடிவிபத்துக்கு பிறகு வந்து எங்கள் அப்பா இருந்த இப்போ வெகுஜன செல்வாக்குகளை பயன்படுத்தி தான் அதெல்லாம் செய்கிறாங்க. அதில் இப்போ வெகு மக்களை கடுமையாக அந்த பகுதிகளில் ஒடுக்குமுறை பண்ணுறது, உறவுகளை ஒடுக்குமுறை பண்ணும்போதே அவங்க நீக்க முடியாத அளவுக்கு இவங்க தலைமுறை வாழ்க்கைங்கிறது குறிப்பிட்ட சில பேர் தான் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியாது. இவருக்கு ஆதரவாக இருந்தார், வெகுஜன ஆதரவுங்கிறது அடிப்படையில் தான் அந்த அடக்குமுறையெல்லாம் செய்கிறாங்க. அதில் கொஞ்சம் சரிவு ஏற்படுறது, கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு ஏற்படுத்தினாங்க. ஒன்றுடைய அவன் செய்ய முடியாது. பொதுமக்கள் நீண்ட காலமாக அவர் செய்திருந்த உழைப்பை அந்த அவர் மேலே உள்ள பற்றை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சரிக்கு கொண்டு வரும்போதெல்லாம் 2 பக்கம் அவருக்கு மார்காழி போட்டு இழுத்துட்டு வர மாதிரி தான் செயினை போட்டு இந்த சிறையில் இவரை வீரபாண்டிய காட்டுற மாதிரி காட்டுவாங்களா, அது மாதிரிலாம் இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. 2 புறமும் விருதாலயத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் 2 பக்கம் கூடி நின்று அவரை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு செல்வாக்கூட அது குறிப்பிட்ட காலகட்டம் வழக்கு போக்குவரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிது. அதாவது 4 வருக்கும் அப்படி தான் ஒடுக்கும், அப்படி தான் செய்யும். அதில் கொஞ்சம் சரிவுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. பட் என் குடும்பத்தோட சிறையில் வரும்போது பெரிய ஒரு சரிவு ஏற்படுது. பொதுமக்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் ஒரு சோர்வு ஏற்படுது. இப்படி போகுது. இது கட்சி இயக்கத்துக்கு எங்கே சரிவு வருதுன்னு சொன்னால், இந்த வெடிவிபத்தில் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாங்க பொது மக்கள் மத்தியில். இருந்தாலும் அவங்க நேர்மையாக தான் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயங்கள் வெளியே கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாலும் ஆளும் வந்து அதை வேறு மாதிரி திருச்சி இது பண்ணிடுறாங்க. அதை வைத்து கொண்டு தான் அந்த ஒடுக்குமுறையை அவங்க வந்து இதில் ஒடுக்குமுறை செய்கிறாங்க. பொன்பரப்பில் அவரை முழுக்க அந்த இயக்கத்தோட முன்னணி பொறுப்புகளில் எல்லாத்தையுமே வந்து அடித்து பொதுமக்கள்ங்கிற பேரில் அவர்களையும் கலந்து வந்து இது பண்ணிடுறாங்க, காலி பண்ணிடுறாங்க. அது மாதிரி காலகட்டத்தில் விவாதங்கள் கட்சிக்குள்ளார இங்கேயும் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்து அவங்களுக்குள்ளே சந்தேகங்களை கிளப்பி ஒருத்த வெட்டிக்கு வச்சுக்கிறது. வடகாடு திரும்பூர்லாம் சுட்டே கொண்டாங்க, ஒரு 17-18 பேர் சுட்டு கொண்டாங்க. இதை மாதிரி அடக்குமுறைகள்லாம் வரும்பொழுது அதை தொடர்ச்சியாக நிற்க முடியல அந்த மாதிரி விஷயங்கள்ல. அப்போ தனிநபரை அழிக்கிறதுலையும் முடியல, இந்த மாதிரி போராட்டங்களை வெளிப்படையாக செய்யறதுலையும் ஜனநாயக வழியிலும் செய்ய முடியல. இதே மாதிரி எடுக்கிற போராட்டங்களை வெற்றி பெற முடியல, ஒரு சோர்வு இது ஏற்படுது. கட்சி அந்த இதையே படைய கலைச்சர் சொந்தம் ஒரு கட்டத்தில் அடக்குமுறை தாங்க. குறிப்பா ஒரு 12 ஆண்டு காலம் சிறைவாசம். எந்த வழக்குல சிறைவாசம்? குறிப்பாக சிறையில் எதுவும் கொடுமைகள் நடந்திருக்கா? இதே வழக்குகளே கொடுமையான விஷயம் தான். நாங்கள் வந்து எல்லாமே பொய் வழக்கு போட்டு எங்களை மாதிரி தூக்கி போடுறாங்க. சிறை வாழ்க்கைங்கிறது குடும்பத்தையே செயல்படுத்துறாங்க. இல்லை, அதான் இது வந்து என்னன்னு சொன்னாக்க, ஒரு இயக்கம், அது வெகுஜன இயக்கத்தோட வந்து அவர் தொடர்புடைய மதிக்கப்பட ஒரு தலைவராக இருக்காரு. இவரை பின்பற்றி வந்துருவாங்க நிறைய பேர். அப்போ அந்த ஒரு அச்சம் வரணும், ஜனங்கள்கிட்ட ஒரு அச்சம் வரணும். யார் ஈடுபட்டாலும் அது மாதிரி பழிவாங்கப்படுவோங்கிற ஒரு அச்சம் வரணும். மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள், போராடக்கூடியவர்களுக்கு
அழிவு இருக்குங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு நடவடிக்கைகளை எங்கள் மேலே வழக்குகளை தொடுக்குறாங்க அந்த விஷயங்களில். அதில் எங்கள் பெரியம்மாவையும் சேர்த்து அதில் குடும்பப்படுத்துவோம். அதில் என்னென்னா எங்கள் பெரியப்பா வந்து காங்கிரஸ் கட்சியில் 52 57 எம்எல்ஏ இருந்தவர். ராஜாஜி கொண்டு வந்து குலக்கல்வி திட்டத்தை சட்டமன்றத்தில் அவர் தான் முறியடிக்கிறார். ஆமாம், கிருஷ்ணய்யர் கொண்டு வந்த தீர்மானத்தை ராஜாஜி முறியடிச்சிருவார் 2-3 ஓட்டில். ஆனால் இவருக்கு ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அதில் இவர் வந்து வெற்றி பெற்றுவார். ராஜாஜி கடைசியில் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார் 2-3 மாதம் கழிச்சு. காமராஜர் ஆட்சி அதுக்கு பிறகு தான் பிறகுது. அது மாதிரி அவர் எங்கள் பெரியப்பானா சகலவடி எங்கப்பா. எங்கள் அம்மாவை கூட பிறந்தவங்கள அவங்க திருமணம் மூத்தவங்கள திருமணம் பண்ணவர். அவங்கள இந்த வழக்கில் சேர்த்துருவாங்க. ஓகே. ஆயுள் தண்டனைகளோட அவங்க பெரியம்மா எங்கள் பெரியம்மா ஆனந்த நாய். அவங்களும் காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. அவங்களா காங்கிரஸ் எம்எல்ஏவா இருக்காங்க? அவங்களா? அவங்க அங்க பெரியப்பா இருந்தாரு. பெரியம்மாவோட மனைவி தான் அவங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்க மாதர் சங்க தலைவிலாம் இருந்தாங்க. துணிச்சல் இருந்தவங்க. எங்க அம்மா ரொம்ப மென்மையானவங்க. அந்த திரைப்படத்துல அந்த பொண்ணை காட்டுறாங்களா, இந்த வாரியார், அந்த மஞ்சு வாரியார். அவங்க அது மாதிரி மென்மையானவங்க எங்க அம்மா. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. நம்ம இப்போ இவங்க மாதிரி பேரறிவாளன் அம்மா மாதிரி சிறைக்கு நாங்கள் ஆளுக்கு ஒரு சிறையில் இருப்போம். 7 பேர் நாங்கள் தண்டனை அடைஞ்சு 7 பேர் 7 சிறையில் ஒரே இடத்துல வைக்க கிடையாது. தனித்தனி சிறையில் வச்சிருந்தாங்க. நாங்கள் சந்திச்சே பார்க்க முடியாது. 10 வருஷம் கழிச்சு தான் ஒன்றா வரும். 10 வருஷம் கழிச்சு தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு பத்திரிகையாளர் ஒருத்தர் போடுறாரு எங்களை விடுதலை பண்ணுன்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் தான் எங்களை ஒரு இடத்துல சேர்க்குறாங்க. அப்போ தான் எங்களை வந்து சந்திக்க முடியுது. அந்த மாதிரி ஒரு கொடுமைகள் எங்களுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு சரியாக போய் அவங்க பார்க்க வேண்டியிருக்கும். அதுவும் ரொம்ப கொடுமையான ஒரு பெண்ணாக பார்க்கறது பெரிய விஷயம். தலைமுறையாக இருக்கிற காலகட்டத்தில் இது மாதிரி நிறைய நெருக்கடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மேலே ஒரு சிறு வழக்கு, அந்த அறுவடை வழக்குகள் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஜாமீனில் இருக்கிறாங்க. அப்போது உறவினர்கள் உதவி அது இது செய்ய முடியாமல் காவல்துறை நெருக்கடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வேலை வாய்ப்பும் கிடைக்கல. தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை கூட அவங்க குடும்பம் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க. ஓகே. அந்த மாதிரி அதுல இருந்து மீண்டுறாங்க. அது மாதிரி திரும்ப வந்து என் சகோதரி ஒருத்தவங்க அப்படிலாம் இல்லை, நம்ம அந்த முடிவுக்கு போகக்கூடாது, நாம வந்து அப்பா போராட்டி தானே வாழ சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே ஒரு சிறு குழந்தை சொன்னதெல்லாம் இன்னைக்கு வந்து அவங்க வந்து தப்பிச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லை தாண்டி போகிற அளவுக்கெல்லாம் அந்த கொடுமைகள்லாம் நடந்தது. சிறைச்சாலையிலும் அது இருந்தது. சிறைச்சாலையிலும் உணவு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரசம் மாதிரி தான் இருக்கும், ஒரே ஒரு சின்ன இலை இருக்கும், ஒரு காய் இருக்கும், அவ்வளோதான். குழம்புல அதை தாண்டி இருக்காது. கட்ட அடி உதை தான் இருக்கும். சின்னதாக அது அவ்வளோ களி, ஒரு சின்ன சாப்பாடு இருக்கும். அது அந்த மாதிரி முறைகள்லாம் அங்கே உண்டு. நான்லாம் 18 வயசு எனக்கெல்லாம் போனால் போய் சேர்த்தாங்க. திறந்து விட்டா உடனே இப்போ சாப்பாட்டுக்கு முந்தி புளியம்பழம் பொறுப்போம் நல்லா. இந்த மாதிரி அங்கே வேறுபாடுகள், அதே மாதிரி வடக்கு ஒடுக்குமுறை, அந்த அங்குள்ள கைதிகளை அது மாதிரி அதுக்கு எதிராக போராடி இருக்கோம். எங்கள் உரிமை. எந்த வயசுல நீங்க சிறைக்கு போனீங்க? நாங்கள் 18 வயசுல போனேன். 18 வயசுல? ஆமாம். அது மாதிரி வெளியே வந்தீங்க? அதை 12.5 வருஷம் கழிச்சு வெளியே வரும். கணக்கு பண்ணீங்க. 18, 28, 30 வயசு. ஆமாம், 30, 31 வயசுல தான் நான் வெளியே வரேன். எங்கள் அண்ணன் இருக்க மாதிரி என்னோட 2 வயசு மூத்தவர் அவர், எங்கள் சித்தப்பா. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இது இளமை சிறையில் ஆமாம் போயிடுது. எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி படாத கடை அந்த பேரறிவாள அம்மா பட்ட மாதிரி தான் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு சரியாக வந்து பார்ப்பாங்க. எங்கள் விடுதலைக்காக தண்டனை அடைஞ்ச பிறகாது எங்களை முன்கூட்டிய விடுதலை கொண்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு தலைவராக போய் தலைவர்களை பார்க்கறது, அது மாதிரி பொதுமக்களை சந்திக்கிறது, அப்படி வந்து நிறைய இது. எங்களுடைய நிலங்களில் விளைந்த எதையுமே விளைச்சலை அறுவடை செய்ய விடலை. 4-5 வருஷம் பயிர் செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. அது வந்து சட்ட ரீதியாக தடுக்கலை. அந்த சட்ட ரீதியாக தடுத்துருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு காவல்துறை சட்டத்தை அவங்களே மீறிடுவாங்க. அவங்க சட்டம் பேசுவாங்களோ சட்டத்தை அவங்களுடைய நடக்க மாட்டாங்க. அதற்கு எதிராக அப்போ வந்து கல்யாண சுந்தரம் அந்த பகுதியில் ஒரு மாநாட்டுக்கு வந்து சிபிஐ இது மாதிரிலாம் கொடுமை நடந்திருக்குன்னொடனே அவர் வந்து மேடையில் மேடையிலேயே பொதுக்கூட்டத்தில் சொல்கிறாரு, இதெல்லாம் இவ்வளோ நடந்திருக்கு, இதை வந்து நீங்கள் எதிர்த்து நிற்கணும், உங்களுக்காக போராடியவர் தானே, உங்களுக்கு முழு அளவில் நான் ஆதரவு கொடுக்குறேன். அதை அவர் நிலங்கள் எல்லாம் மீட்டு அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருங்கன்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாரு. அது அடிப்படையில் நிறைய பேர் வந்து உழவு தொழில் செய்யறதுக்கு ஆடு மாடோட வந்து அவங்கள எந்த காசும் பலனும் பெறாமல் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி உழைப்பு தானங்களும் சாதாரண கூலி தொழிலாளர்கள் வேலை செய்து ஒரு ஆண்டு பணம் வாங்காமல் அப்படிலாம் செய்தாங்க. அது மாதிரிலாம் அது ஒரு மீட்பு. அவ்வளவு துன்ப தொழில்களையெல்லாம் இருக்கும்போது மக்கள் உங்களுக்கு துணையாக இருந்தாங்க. ஆமாம். அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பக்கம் ஒரு பாதிப்பும், இன்னொரு பக்கம் ஒரு ஆதரவும் மாறி நாங்கள் அனுபவித்தோம். அந்த மாதிரி விஷயங்களில் அவருங்க இப்போ இன்றைக்கு இவ்வளோ காலம் கழிச்சு இதை பதிவு பண்ணுறாங்க. இது ஒரு வரலாறு. அது ஒரு இப்போ அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடம் அனுபவித்தாலும் ஒரு பெருமை தரக்கூடிய வரலாறு இந்த வரலாறு. இது வந்து எங்கள் காலத்திலே நாங்கள் பார்க்குறோம். சிலர் இதெல்லாம் பாரதியாரெலாம் பார்த்தீங்கன்னா அவர் சாவுக்கு பிறகு தான் அவர் குடும்பத்திலேயே அவங்கள பற்றி அவங்க வந்து பார்க்க முடியுது. அவர் ஆகும்போது 17 பேர் தான் போனாருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சுதந்திர போராட்ட காலங்களில் ஈடுபடுறவர்களுக்கு நிறைய அவங்க குடும்ப ரீதியாகவும் பாதிப்பு இருக்கும், சொந்த வாழ்க்கையிலும் பாதிப்பு இருக்கும். நாங்கள் எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறோம்னாலும் எங்கள் காலத்திலே ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகளும்
இந்த மாதிரி நிகழ்வு இந்த படத்தை நடக்க பார்த்து உங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. பெருமை. அது குறிப்பா அந்த திரைப்படத்தினுடைய அந்த ஹீரோ கதாபாத்திரம் பேரு வாத்தியார் பெருமாள் வாத்தியார் தான். அப்பா பேரும் அதே பேர் தான், புலவர் கலிய பெருமாள். அப்பாவும் ஆசிரியரா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட அப்பாவுடைய வாழ்க்கையை தான் வெற்றிமாறன் படமாவே எடுத்திருக்காரு. வெற்றிமாறன் உங்கள்ட்ட எதுவும் பேசினாரா? நீங்க எதுவும் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா? எதுவும் உங்கள்ட்ட பேசினாரா? இந்த அப்பாவுடைய படத்தை வாழ்க்கையை தான் வந்து படமா எடுத்திருக்கேன் அப்படின்னு எதுவும் ஒப்புதல் எதுவும் உங்கள்ட்ட வாங்கினாரா? இல்ல இந்த படம் சம்பந்தமா என்று ஒன்றும் பேச கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாலேயும் ஒரு பழக்கமானவர். நான் வந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லி திருமாவளவனுடைய தலைமையில உருவாக்கி அதுல ராமதாஸை இது பண்ணி நடுமாறை வச்சு நான் வந்து ஒருங்கிணைப்பாளர். 2வது நிலையில திருமாவளவனுக்கு அடுத்த நிலையில இருந்தவன் நான். ஆமா, அதை வந்து பயணம் பண்ண தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா தமிழை பேசி வளர்ந்ததுதான் திராவிட இயக்கம். ஆனால் வந்து இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் கல்வியில் வந்து கீழ்நிலையிலேருந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து தமிழை வந்து புறக்கணிச்சிடுறாங்க. அது இந்த இனம் தமிழே பேசலாம். பட் இந்த இனத்துக்கு அடையாளமே மொழி தான். ஒரு எல்லையும் ஒரு மொழியும் தான், பண்பாடும் தான். அது சந்திப்பு என்ன செய்ய முடியும்? தமிழை பேசி வளர்ந்தவர்கள் திமுகவாக இருக்கும், அதுலேருந்து பிரிஞ்ச அண்ணா திமுக இன்றைக்கும் நல்ல தமிழ் பேசக்கூடியவர்கள் அது நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் தலைமுறையோட முடிஞ்சு போகும், அடுத்த தலைமுறை வந்து அழிக்கிறாங்க. இந்த மாதிரி போக்குகள்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இது எதிர்த்து அன்றைக்கு தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நாங்கள் உருவாக்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சொல்லி அப்படி என்னுடைய சங்க பங்களிப்புகள்லாம் இருக்கும்பொழுது இங்கேயும் பயணம் பண்ணும்போது இவங்கெல்லாம் வருவாங்க. திரைக்கலைஞர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள துணை அறிஞர்களையும் நாங்கள் வந்து கூட்டி விவாதிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அப்பயே எனக்கு பழக்கமானவர் தான். அதுவும் குறிப்பாக பின்னால் சீமான் கூட பயணத்தில் நிறைய இருப்பார். அவர் வந்து அந்த இதெல்லாம் இருப்பார். அப்பயும் எனக்கு வந்து அந்த பழக்கங்கள் உண்டு. ஒரு தடவை கேட்டேன், என் புத்தகத்தை புலவர் புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்தேன் படிங்கன்னு சொல்லிட்டு. அதில் படிச்சிருக்கேன் தோழர் நான் அப்படின்ட்டார். அவர் எப்படி ஒரு இதாக வந்து இன்ஸ்பிரேஷனாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். அது மாதிரி இவருக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு கலைஞர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நுட்பமாக எல்லாருமே வந்து ஒரு கூர்மையான உணர்வு உள்ளவங்களா இருப்பாங்க. அதில் சமூகப்பற்று உடையவர்கள் இன்னும் வந்து தீவிரமான சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. அதில் அந்த அளவில் இருக்கும்போது அவரை ஏதோ பாதிச்சிருக்காரு போல, அவருடைய வரலாறு பாதிச்சிருக்குது. இது எந்த இடத்துலையும் நம்ம வச்சு அதை நகர்த்தணும். அது ஏற்கனவே படங்களும் மக்களுடைய போராட்ட வரலாறுகள், உண்மை வரலாறுகளை பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ இதையும் செய்யணும் அப்படின்னு நினச்சிடும் போது சமகால விஷயங்களையும் சேர்த்து பதிவு பண்ணுவதில் ஒரு ரொம்ப அந்த மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு திறமைசாலி. அதை இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தில் தான் அந்த துப்பாக்கி சூட, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து பதிவு பண்ணி அவர் முதலமைச்சர் எனக்கு தெரியாமல் நடந்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த காட்சியில் பதிவு பண்ணியிருப்பார். அப்படி ஒவ்வொரு காட்சிகள்லையும் ஏதோ ஒரு சமூக விஷயங்களை அரசியல் பார்வையோட இவரை வச்சு நகர்த்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழினம் ஒடுக்கப்படுது. பல்வேறு வழிகளிலும் தமிழினம் ஒடுக்கப்படுது, மொழி ரீதியாக ஒடுக்குறாங்க. அது திராவிட கட்சிகளும் செய்கிறாங்க. அதான் இந்த மொழியை சிதைக்கிற வேலைகளில் ஆங்கிலத்தை முக்கியத்துவம் கொடுத்து தமிழை வந்து அழிக்கிற வேலைகளில் ஒரு முக்கிய பங்கு எடுக்கிறாங்க. இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்படுறாங்க, அது வேறு விஷயம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ ஒழிய இங்கே இவங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் சிலதெல்லாம் வந்து இந்த இனத்தை அழிக்கிற மாதிரி இருக்குங்கன்னு தெரியுமா. அதனால தான் இப்போ இங்கே வந்து திராவிடமாக தமிழ் தேசியமான ஒரு யுத்தம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முந்தி அந்த இது இல்லை. இப்போ வந்து அந்த கருத்து ரீதியான இதை வந்துடுது, இப்போ விவாதங்கள் வந்துடுது. அது கூட இந்த படத்தில் வச்சிருக்கிறாங்க. திராவிட இயக்கத்துக்கும் இந்த இயக்கமும் தமிழ் தேசிய இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒன்றா பணியாற்றிருக்காங்கன்னு சொல்லி. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது முரண்பட்டு இருக்காங்க. பெரியாரும் முரண்பட்டு இருக்கிறாரு. பெரும்பாலும் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு இதை வந்து பொருளாதார விடுதலைக்காக ஒரு போராடினவர், வர்க்க போராட்டத்துக்காக ஒரு போராடினவர் கிடையாது. அவர் வந்து சுயமரியாதைக்காக போராடினவர். பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், ஒடுக்கப்பட்டவர்கள் இது மாதிரி ஒடுக்கக்கூடாது அப்படிங்கிற சமத்துவத்துக்காக போராடினவர். வந்து பொருளாதார சமத்துவத்தை ஒரு முன்னிறுத்தினவர் கிடையாது. அதில் அவர் வந்து கேரளா இதுக்கு போகும்போது அந்தந்த நேரத்துக்கு இந்த மாதிரி அவர் பேசுவார். அவர் வந்து இது மாதிரி அவரும் ஒரு உணர்ச்சி மிக்க தலைவர் தான். அவர் இதுக்கு போகும்பொழுது சோவியத்தை பற்றி பெருமையாக, கம்யூனிஸ்டை பற்றிலாம் பெருமையாக பேசுனவர். இங்கே வந்து தமிழ்நாட்டில் சில விஷயம் அவங்கள எதிர்த்து பேசுனது. அந்த மாதிரி அந்த வேறுபாடுகள் இருக்கு. இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒற்றுமை கூறு இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. அதில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 பிரிவு. ஒன்று அவர் பேரை சொல்லி திராவிட இயக்கம் அதிகாரத்தில் உள்ளவர்கள் உண்டு, இன்னொரு அதிகாரத்தில் இல்லாமலே வரும் கொள்கை பயணமா பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள அதுல பல பிரிவு. அதே சமயத்துல இவங்க திராவிடத்தின் பேரை சொல்லிட்டு அதிகாரத்தில் உள்ளவங்க இது விட்டு கொடுக்குறாங்க, மத்திய அரசுக்கு விட்டு கொடுக்குறாங்க. இங்கேயும் சில சமயங்கள்ல தவறுகள் செய்யறாங்க, அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் செய்யறாங்க, ஊழல் செய்யறாங்க. இதற்கு எதிராக தான் இங்க தமிழ் தேசிய புதிய கருத்தியலோட இவங்க எதிர்க்கிறாங்க. ஒரு வலதுசாரிகளும் இவர்களை அகற்றணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வலதுசாரிகளை விட இவர்கள் கொஞ்சம் முற்போக்கானவர்கள். அதனால இவங்க வந்து இவங்களை எதிர்க்கிறாங்க. ஆனால் இவர்கள் அதை முற்போக்குன்னு பேசிட்டு மொழி தமிழையும் பேசிட்டு தமிழையும் அடிக்கிறாங்க. சில கட்டங்களில் இதையும் ஒடுக்குமுறை. இப்போ வந்து 8 வழி சாலையை இவங்க எதிர்த்தாங்க. அது எதுக்காக 8 வழி சாலை போட்டது?
அங்கே உள்ள பாதையை போட்டோம்னா அங்கே உள்ள மலைகளில் இருக்கக்கூடிய கனித வளங்களை சுரண்டலாம். அந்த கனித வளத்தை பற்றி இதில் கூட பதிவு பண்ணியிருப்பார். அதை சர்வதேசியம் திட்டமிடுது, சர்வதேச முதலாளிகள் திட்டமிடுறான். அவன் வந்து அது மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் பண்ணுறான். மத்திய அரசாங்கம் பண்ணும்போது இங்கே மாநில அரசாங்கத்துக்கு அது வருது. மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரிகளாக அந்த அமைச்சர்களுக்கு போதிய அளவுக்கு அதில் நிதி கிடைக்கிது, நிறைய கோடிக்கணக்கான நிதிகள் கிடைக்கிது. அப்போ அவன் அதை செய்ய திட்டமிடுறான். அதே மாதிரி தான் திமுக இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, பரந்தூர் விமான நிலையம்னா தேவையாங்க, இருக்கிற விமானத்துக்கு விமானம் சொந்த விமானம் கிடையாது, எல்லாம் தனியார் மயம் ஆகிக்கிட்டேன். அப்போ எதுக்கு ஒன்று விமானம் கிட்டத்தட்ட 20-25 கிராமங்களை நீ இது பண்ணுறேன். இதை வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஏதோ ஒரு விளை நிலம் இல்லாத பகுதியில் செய்தா என்ன இருக்கு. இதை மாதிரி இவர்களும் சில கோளாறுகளை செய்கிறாங்க. அதே மாதிரி திராவிட நாகரிகம்னு சொல்கிறாங்க. இது வந்து கீழடி நாகரிகம், தமிழர்களுடைய நாகரிகம், தமிழர் நாகரிகம்னு சொல்லணும். அதை வந்து அந்த மாதிரி தமிழர் இது மாதிரி அரசுன்னு சொல்வதற்கு போல திராவிட மாதிரி மாடல் அரசுன்னு சொல்லி ஒரு ஆங்கிலமும் தமிழும் கலந்து அந்த வைக்கிறாங்க. ஒன்று திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லியும் நமக்கு இது சரியில்லாத. அது ஒரு காலகட்டத்தில் வந்து பெரியார் வச்சது. அன்றைய காலகட்டத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிளவு போடுற காலத்தில், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குற காலத்தில் ஜன்னா அங்கே வந்து தனிநாடு காட்டாப்புல. அது மாதிரி இங்கே திராவிட நாட்டை பிரித்து இந்த வட மாநிலங்களை வந்து நம்ம தென் மாநிலங்களை ஒருங்கிணைச்சு நம்ம ஒரு பலத்தோடு நம்ம பெற முடியும்னு அவர் ஒரு கருத்தில் வச்சுட்டு அதை பண்ணியிருந்திருக்கலாம். பின்னால் அவரும் அதை கைப்பற்றாரு, திராவிட இயக்கம் கைப்பற்றி விட்டுடுது. அந்த பேரை மட்டும் இன்னைக்கு வைத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பேரை வைத்துக்கொண்டு அடுத்த ஒரு இதை வந்து விமர்சனம் பண்ணுறதும் அடக்குமுறை பண்ணுறதும் அதுவும் சரியில்லாத விஷயம். அதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தமாக நம்ம பார்க்குறோம். அதுதான் திராவிட பெரியாருடைய பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது. அவர் ஒரு பெரிய ஒரு போராளி. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அப்பாவுடைய வாழ்க்கை வரலாறையும் தாண்டி சமகால அரசியலை பற்றி ரொம்ப விரிவான உங்க பார்வை வச்சிருக்கீங்க. குறிப்பாக இந்த படத்தால எங்க குடும்பம் ரொம்ப பெருமையா இருக்கு. குறிப்பாக பலருக்கும் வந்து தமிழ் சமூகத்துக்கு பல்வேறு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. உங்க மரணத்துக்கு பிறகுதான் இப்பேற்பட்ட காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. உங்க தலைமுறைக்கு பிறகுதான் இந்த இப்பேற்பட்ட ஒரு நெகிழ்ச்சியான காட்சிகளை பார்க்க முடியுது. நாங்க இருக்கும்போதே பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.